நேராய் கடந்து செல்வோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்போம். எரேமியா 31 4ஆம் வசனம். ஆமென். ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நான் உன்னை மறுபடியும் நான் கட்டுவிக்க போகிறேன். ஆண்டவர் நம்மை மறுபடியுமாக நம்மை கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நான் உன்னை மறுபடியும் நான் கட்டுவிக்க போகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் சிதறுண்டு கடந்த நாட்களில் தேவன் தீர்க்கதரிசி மூலமாய் பேசுகிறார், உன்னை மறுபடியுமாய் நான் கட்டப் போகிறேன். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த வருஷத்தின் 28ஆம் ஆண்டில் காலெடுத்து வைத்திருக்கிற நமக்கு தேவன் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், நான் உன்னை மறுபடியுமாய் நான் கட்டுவிக்க போகிறேன். கர்த்தர் நம்மை கட்டி எழுப்ப போகிறார். தேவனுக்கென்று மகிமையாய் நாம் எழும்பி நிற்க போகிறோம். கர்த்தர் சீயோனை கட்டி மகிமையிலே வெளிப்படுகிறது போல கர்த்தர் நம்மை இந்த நாட்களே கர்த்தர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். தேவன் அப்படியே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் எந்தெந்த பகுதியெல்லாம் கட்டப்படாமல் இடிந்து கிடக்கிறதோ அந்த பகுதியெல்லாம் தேவனாகிய கர்த்தர் திரும்ப நம்மை கட்டி நிலை நிற்கும்படியாக தேவன் செய்ய போகிறார். அல்லேலூயா. மீகா எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு. மீகா 7:10 சொல்லுகிறது. வாசி கேட்போம். மீகா எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசி கேட்போம். மீகா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தேவன் 11 வாசிக்கிட்ட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள்கள் வருகிறதா. விழுந்து கிடக்கிற நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வீட்டை, நம்முடைய திருச்சபை அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையை தேவன் திரும்ப எடுப்பித்து கட்டக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சியோனுக்கு தயை செய்கிற காலம் இப்போ வந்திருக்கிறது. இந்த 28ஆம் வருஷத்துல தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தேவன் கட்டி எழுப்ப போகிறார். அதான் வேதம் சொல்கிறது. ஆமோஸ் எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து நான் கட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வாசி கேட்போம். ஆமோஸ் எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசி கேட்போம். ஆண்டவர் என்ன சொல்றாங்க? விழுந்து கிடக்கிற, ஏற்கனவே மகிமையா இருந்த ஒரு கூடாரம் இப்ப விழுந்து கிடக்கிறது. சில வருஷங்களாக விழுந்து கிடக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, விழுந்து கிடக்கிற தாவீதின் கூடாரத்தினுடைய எல்லா திறப்புகளையும் நான் அடைத்து அதை போல இருக்கும்படியாக நான் அதை செய்ய போகிறேன், அதை ஸ்தாபிக்க போகிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த 28ஆம் வருஷத்துல கர்த்தர் நம்ம வாக்கு பண்ணுகிறார், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எங்கெங்கெல்லாம் திறப்பு இருக்குதோ, எங்கெல்லாம் சரிபடாமல் இருக்குதோ அதை இந்த வருஷத்துல சரிபடுத்தி நம்முடைய குடும்பத்தை தேவன் திரும்ப கட்டி எழுப்ப போகிறார். ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கும் பொழுது, பொழிந்த கல்லோ திரும்ப கட்டப்படுமா. ஒருவேளை நம்முடைய குடும்பங்கள் இடிக்கப்பட்டு அது மணல் மேடாய் மண்ணாய் கிடக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், திரும்ப அது கட்டப்பட போகிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பணும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நாம் கட்டப்பட வேண்டும், கட்டி எழும்பி நாம் நிற்கணும். கர்த்தருக்கு என்று சொல்லி ஒரு சேனையா எழும்பி நிற்கணும். அதனால தான் ஆண்டவர் எசேக்கியா தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, உலர்ந்து போன எலும்புகளுக்கு தேவன் தீர்க்கதரிசனம் உரைத்து அந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பணும். தேவனுடைய வார்த்தைகளை ஏன் நாம் தியானிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு விழுந்து கிடக்கிறது அல்லது உடைந்து கிடக்கிறது. குடும்பத்தில் சமாதான குறைவு, ஏதோ ஒரு போராட்டத்தின் நிமித்தமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இடிந்து கிடக்கிற நம்முடைய வாழ்க்கையை கட்டணும்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் நம்மை திரும்பி கட்டி எழுப்பும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை தேவன் கட்டி எழுப்புகிற தேவன். எந்த பகுதி கட்டப்படாமல் இடிந்து கிடக்கிறதோ தேவன் அதை கட்டி எழுப்புவார். அவர் நிச்சயமாக இந்த வருஷத்துல, இந்த 28ஆம் வருஷத்துல நம்முடைய வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நான் உன்னை மறுபடியுமா நான் கட்ட போகிறேன், நீ மறுபடியுமாய் கட்டப்படுவேன். அதுக்கு நீங்க புலம்பல்ல வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, புலம்பல்ல ஜனங்களுடைய வாழ்க்கையை குறித்து புலம்பல் தீர்க்கதரிசி அப்படியாய் கவிதை பாடியிருக்கிறார். ஆனா இங்க சொல்றாரு, நான் மறுபடியும் நான் கட்ட போகிறேன். கர்த்தர் சொல்ல, மறுபடியும் நான் கட்ட போகிறேன். உங்க வாழ்க்கையில ஆடலின் பாடலின் சத்தத்தை உன் வாழ்க்கையில தொனிக்க பண்ண போகிறேன்.
பக்கத்தில் உள்ள கேட்பாங்க, என்ன ஆச்சு? கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதை நிமித்தமாக இவர்கள் மகிழ்ந்திருக்கிறார் என்கிற செய்தியை நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க போகிறது. அதை அநேகர் சொல்ல போகிறாங்க, நாமல்ல அநேகர் சொல்ல போகிறாங்க. தேவன் நம்முடைய குடும்பத்தை தேவன் கட்டி எழுப்புகிற தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் கட்டி எழுப்புகும்படியாக இந்த 28ஆம் வருஷத்தில் கர்த்தர் வந்திருக்கிறார். நம்ம ஒரு சில வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான், வேதத்தில் நான் என்னை விட நீங்கள் அதிகமாக படிச்சிருக்கிறீங்க, நிறைய தெரிஞ்சிருக்கலாம், நிறைய காரியங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அதையே நம்ம திரும்ப திரும்ப வேதத்தை நம்ம தியானிக்கிறோம். அதனால் திரும்ப திரும்ப நம்ம தியானிக்கிறனால ஒரு குறைவும் இல்லை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சீர்பட்டு மறுபடியும் நம்ம எழுப்பி நீக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபருடைய வாழ்க்கையை தேவன் எப்படி கட்டினார், நம்முடைய வீடு அல்லது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இடிக்கப்படாமல் எப்படி நிலைச்சிருக்க வேண்டும், தேவன் திரும்ப நம்முடைய வாழ்க்கையை கட்டணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும், இதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 3 நாட்களும் இப்படிப்பட்டதான ஒரு செய்திகளை நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்க ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனத்தை, முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனம். இங்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இவங்க எங்க போறாங்க? மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. மோவாப் தேசம் என்பது அது சபிக்கப்பட்ட தேசம் என்று சொல்லி உபாகம் புத்தகம் 23:3 வசனம் சொல்லுகிறது. அம்மோனியரும் மோவாபியரும் 10 தலைமுறைக்கு சபைக்கு உட்படலாகாது என்று சொல்லி தேவன் சபித்திருக்கிறார். இந்த சபிக்கப்பட்ட இந்த பூமியில இந்த இடத்துக்கு யார் போறாங்க? நகோமியுடைய குடும்பம் போகிறாங்க. போகும்போது சந்தோஷமா போறாங்க. போய் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா புருஷன் இறந்து போயிட்டாரு, அவங்க 2 பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க. நமக்கு தெரிந்த ஒரு காரியம். இப்ப ரொம்ப தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு செய்தி வருகிறது, தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார், அந்த ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்கிற ஒரு செய்தியை இந்த நகோமி கேள்விப்படுகிறாங்க. 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார், அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்கிற ஒரு செய்தியை அவங்க காது கேட்டு என்ன செய்றாங்க? இந்த நகோமி புறப்பட்டு போகிறாங்க. நமக்கு தெரியும், போகும்பொழுது ஒரு மாத்திரம் நகோமியை விடாமல் பற்றி கொண்ட ஒரு ஸ்ரீ ரூத். அவங்க என்ன சொல்றாங்க? உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லி விடாம பிடிச்சுக்கிட்டாங்க. நீங்க சில நேரத்தில் சின்ன சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, கடைக்கு போகும்போது சில அம்மா வந்து எதாவது வாங்கிட்டு இருப்பாங்க, பிள்ளைங்க எதாவது கேட்பாங்க, அதெல்லாம் கிடையாதுன்னு என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்க தெரியுமா? அந்த அம்மாவுடைய புடவை பிடிச்சிட்டு இழுத்துக்குவாங்க, எனக்கு வாங்கி கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு விடாம ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்குவாங்க. அது மாதிரி இந்த ரூத் என்ன பண்ணுறாங்கன்னா, நகோமி அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க. உம்மை விடவே மாட்டேன், நான் உம்மோடு தான் வருவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், இதுதான் உடைய வார்த்தையை சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? இங்கிருந்து புறப்பட்டு போகிறாங்க. இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், சபைக்கு உட்படல் ஆகாது. இப்படிப்பட்ட ஒரு ரூத்து நகோமியோட போகிறாங்க. போகும்போது அங்கே வேதம் சொல்கிறது 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசி கேட்போம். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த ரூத் நகோமியை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இதுக்கு அறிந்த போவா சொல்ற வார்த்தை அது. ரூத்துக்கு முன்பதாக 3 ஆப்ஷன் இருந்தது. ஒன்று 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க எல்லாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 10ஆம் வசனம் சொல்லுது, ரூத்தில் குறித்து சொல்றாரு, போவா சொல்றாரு, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களும் வாலிபரின் பிறகே போகாததினால். ரூத்துடைய புருஷன் இறந்து போயிட்டான் ரொம்ப சின்ன வயசுல, அவளுக்கு குழந்தை இல்லை. இப்போ அவளுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. நல்லா கவனிங்க, 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர் தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானித்துக்கொள்ளலாம். திருமணமாகி ஒரு இறந்து போனவங்களோ அல்லது ஏதோ பிரச்சனை வச்சுக்கோங்களேன், அடுத்த ஒரு திருமணம் செய்வது என்பது கடினமான ஒரு காரியம் இந்த நாட்களில். அப்போ அவளுக்கு இருந்ததான 3 காரியம். 1 தரித்திரர்கள், பிச்சைக்காரவங்க. சரி, ஏதோ ஒன்று எனக்கு வாழ்க்கை ஏதோ ஒன்று வேணும், அவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வாழ்க்கை துணை இருந்தால் போதும்னு சொல்லி அப்படி அமைத்து கொள்ளலாம். அதையும் அவன் ஏற்றுக்கொள்ளலை. 2வது ஐஸ்வர்யவான்கள், பெரிய பெரிய பணக்காரவங்க, அங்கங்கே கீப் வச்சிருப்பாங்க, அங்கங்கே வச்சிருப்பாங்க. அப்படி ஒருவேளை ஐஸ்வர்யான்கள் நம்பி போயிருக்கலாம், அப்படி ஏதோ ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கும், அதையும் அவன் நம்பி போகலை. 3வது வாலிபர்கள். வாலிபர்கள் நம்பி போனால் என்ன ஆகும் நமக்கு தெரியும் இந்த நாட்களில்.
பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போயிடும். இந்த 3 காரியம் இருந்தது. ஆனா இந்த 3 காரியத்தை அவ விரும்பல. போவாஸ் சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழே நீ அடைக்கலமா வந்திருக்கிற. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை நம்ம தீர்மானிக்கிறதுக்கு பல வழி இருக்குது. நம்ம எதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், யாரும் எதுவும் தடுக்க முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும்னு சொன்னால் அது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழே வந்திருக்கிற. அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா புருஷன் எல்லாம் இழந்து போயிட்டா, தனிமரம். அவர் மோவாப் தேசத்தை சேர்ந்தவ, சபிக்கப்பட்டவள். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வரும் பொழுது அவருடைய வஸ்திரங்கள் மாறி இருக்கும், அவருடைய முகரூபம் மாறி இருக்கும், ஆள் வித்தியாசமாக இருக்கும். யார் இவன் அநேகர் கேட்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துக்கு அவள் வருகிறா. அவள் வந்த பொழுது வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் வந்தாளாம். இஸ்ரவேலின் தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ஒவ்வொரு தேவனுடைய குணாதிசயத்தை நாம் பார்க்கும்போது வாசி கேட்போம். ஆதியாகம புத்தகத்தில் இஸ்ரவேலின் தேவன் சொல்லி யாக்கோபு தான் பெயர் வைக்கிறாரு. ஆதியாகம புத்தகம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசி கேட்போம். 33:20. இந்த யாக்கோபு ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு பெயர் வைக்கிறான், ஏல் எலோகே இஸ்ரவேல். ஏல்னா தேவன், மைட்டி காட். எலோகே அப்படின்னு சொன்னா நீங்க காட் ஆஃப் இங்கிலீஷ்ல போட்டீங்கன்னா இந்த எலோகேன்னு தான் போடுவாங்க. ஏல் எலோக இஸ்ரவேல், தேவன் இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லுகிறான். யாக்கோப்பா இருந்தவனை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றி விட்டாரு. அவன் சொல்லுகிறான், ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்துக்கு பெயர் வைக்கிறான், தேவன் இஸ்ரவேலின் தேவன். அல்லேலூயா. தேவன் இஸ்ரவேலின் தேவன். ஆதியாகம புத்தகம் 28ஆம் அதிகாரத்திலே அந்த மனுஷன் அவன் யோர்தானை கடந்து வருகிறான், வெறும் கோலோடு கூட வருகிறான். யூத ரபிகள் என்ன சொல்றாங்க, அவன் கிட்ட கொஞ்சம் எண்ணெய் வச்சிருந்தாங்களாம். இரவு நேரத்தில் நடக்கும் பொழுது காலெல்லாம் வீங்கிருச்சுன்னு சொன்னா, அந்த பகல் நேரத்தில் நடக்கும்போது காலெல்லாம் வீங்கிருச்சுன்னு சொன்னா இரவில் அந்த எண்ணெயை தடவாங்களாம். அந்த எண்ணெயை கொஞ்சம் வச்சிருந்தான். அவன் வருகிறான், கர்த்தர் பேசுகிறார். லூஸ் என்ற இடத்துல கர்த்தர் பேசுகிறார். அந்த ஸ்தலத்தில் அவன் விழித்து பார்த்து சொல்கிறான், உண்மையாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு பெத்தேல் சொல்லி பெயர் வைக்கிறான். 28ஆம் அதிகாரத்தில் இது வானத்தின் வாசல், கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார் என்று சொல்லுகிறான். வாசிக்க 28ஆம் அதிகாரம் 20-21 வாசிப்போமா? 20-21 வாசிங்க. என்ன சொல்றான் பாருங்க அழகா. முதல்ல கர்த்தர் என்னோடு கூட இருக்கணும். ரெண்டாவது, நான் போகிற இடத்துல நினைச்சணும் என்ன காப்பாற்றணும், என்னை பாதுகாக்கணும். மூணாவது, எனக்கு என்ன இருக்கணும்? உண்ண ஆகாரம், உணவு. மூணாவது, உடுக்க வஸ்திரம். நாலாவது, ஐந்தாவது, சமாதானம் தேவை. இதெல்லாம் நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க எனக்கு கடவுளா இருப்பீங்க. இல்லைன்னா நான் எப்படி கூப்பிடுவேன் தெரியுமா? ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனை தான் கூப்பிடுவேனே தவிர என்னுடைய சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இஸ்ரவேலின் தேவன் உங்க வாழ்க்கையில் இருக்கிற கூடவே இருப்பார். இஸ்ரவேலின் தேவன் நீங்க போகிற இடமெல்லாம் உங்களை காப்பாற்றுவார். இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு உண்ண உணவு கொடுப்பார், ஆகாரம் கொடுப்பார், உடுக்க வஸ்திரம் கொடுப்பார், உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கொடுப்பார். அதனால்தான் ஏலி சொல்லுகிற ஒரு வார்த்தை அண்ணால பார்த்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் கட்டளையிடுவாராக. யாபேஸ் எப்படி ஜெபிக்கிறான்? இஸ்ரவேலின் தேவன் நோக்கி ஜெபிக்கிறான். ஏன்னா இஸ்ரவேலின் தேவனுடைய முகம் எப்படி தெரியுமா? டெரரா இருக்க மாட்டாரு. அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். அல்லேலூயா. அதனாலதான் போவா சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழே நீ வந்திருக்கிற. இஸ்ரவேலின் தேவன் நீ வருகிற வழியில் உன்னை பாதுகாப்பார். ஏன்னா யூதர்கள் அந்நியர் உள்ள வந்தா கொன்றுவாங்க. பாதுகாப்பார், உனக்கு சமாதானம், உனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இதெல்லாம் கொடுக்கிறவர் தான் இஸ்ரவேலின் தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த தேவன்கிட்ட வந்தா ஒரு நாள் நமக்கு குறைவு இல்லைங்க. ஐயா சொன்ன 28 வருஷம் இந்த ஊழியத்தை நடத்திருக்கிறாங்க. 28 வருஷங்களாக ஒரு குறைவின்றி தேவன் அவளை நடத்தியிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. 28 வருஷங்களாக தேவன் நடத்தியிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் குறைவின்றி நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த அம்மா எங்க வராங்கன்னு சொன்னா ரூத்துல வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் தேவனாகிய
கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் வராங்க. சட்டை கிட்ட வராங்களாம். எபிரேய மொழியில் நம்ம அதை போடுவோம், பிரதர் போடுவாங்க. அதை அந்த வார்த்தையை நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தேன், நம்ம அதை பார்ப்போம். எபிரேய மொழிகளில் பொதுவாகவே சட்டை இருந்துச்சுன்னா கோழியுடைய சட்டை இருக்கும், அல்லது கழுகோ பறவையோ எல்லாத்துக்கும் இருக்கிற சட்டைகள். கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிற மாதிரி ஒரு சட்டை. எபிரேய மொழியில் பொதுவாகவே சில வார்த்தைகள் எல்லாமே 2 விதமான அர்த்தம் இருக்கும். நீங்கள் தேவனுக்கு பலி செலுத்தும் பொழுது கல்லீரலை பலி செலுத்துவாங்க. எதை பலி செலுத்துவாங்க? கல்லீரலை, 2 கிட்னியை, அப்புறம் குடல் சார்ந்த கொழுப்புகளை பலிபீடத்தில் வைப்பாங்க, தேவனுக்கு பலி செலுத்துவாங்க. நீங்கள் எழுத்தின்படி அது கல்லீரல் தான், அல்லது அது கிட்னி தான். ஆனால் அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கும். எபிரேய மொழியில் மனிதனுடைய உணர்ச்சி அப்படின்னு அர்த்தம். அதை மனிதனுடைய உணர்ச்சின்னு சொல்லலாம், கல்லீரல்னு சொல்லலாம். அல்லேலூயா, உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. கல்லீரலை பலிபீடத்தில் வைப்பாங்க, அது கல்லீரல்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, மனிதனுடைய உணர்வுகள், உணர்வை பலிபீடத்தில் வைக்கிறோம். அப்போ இந்த சட்டை அப்படின்னு சொல்லும் பொழுது நான் போட்டிருக்கேன், எபிரேய மொழிகளில் கனாஃப் அப்படின்னு உச்சரிப்பாங்க. சட்டைகள் அப்படின்னா கனாஃபி அப்படின்னு உச்சரிப்பாங்க. கனாஃப்னா சட்டை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, வஸ்திரத்தினுடைய ஓரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிரேய மொழிகள் என்ன சொல்லுவாங்க? அதுக்கு அர்த்தம் வஸ்திரத்தின் ஓரம். நான் ஏறக்குறைய ஒரு 4-5 வருஷம் எபிரேய மொழி படிச்சிருக்கிறேன். வஸ்திரத்தினுடைய ஓரம், அதை சட்டைகளும் சொல்லுவாங்க, வஸ்திரத்தினுடைய ஓரம் சொல்லுவாங்க. இப்ப இந்த அம்மா எங்க வராங்கன்னு சொன்னா எழுத்தின்படி சட்டை கிட்ட வராங்க, ஆனா அது தேவனுடைய வஸ்திரத்தினுடைய ஓரமா வராங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் மார்க்ல வாசிக்கிற 5ஆம் அதிகாரத்துல வேதம் தெளிவாய் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தினுடைய ஓரத்தை தொட்டா போதும் எனக்கு சுகம் கிடைச்சிரும். அந்த வஸ்திரத்தினுடைய ஓரத்தை தொட்டா போதும் எனக்கு சுகம் கிடைச்சிரும். அப்ப சட்டைகள் தேவனுடைய சட்டை கிட்ட வரன்னு சொன்னாலே அவருடைய வஸ்திரத்தினுடைய ஓரத்தில் வந்திருக்குன்னு சொல்லி அர்த்தம், அவருடைய சமூகத்துக்குள்ள வந்திருக்கிறோன்னு சொல்லி அர்த்தம். அந்த வஸ்திரத்தை நம்ம தொடும் பொழுது நம்ம வாழ்க்கையில் தெய்வீக சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அதற்கு சட்டைகளும் சொல்லலாம் எபிரேய மொழிகளில். அதற்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, வஸ்திரத்தினுடைய ஓரம். யூத ரபிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், வேதம் நமக்கு சொல்லுகிறது, எண்ணாகும் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில், எண்ணாகும் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் தேவன் ஒரு கட்டளையாக கொடுக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு பிரமாணமாக கட்டளையாய் கொடுக்கிற ஒரு காரியம். 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 38, 39 நான் வாசி கேட்போம். ஆண்டவர் யூதர்களுக்கு சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தலைமுறை தோறும் இதை செய்யணும்பா. என்னன்னா, வஸ்திரத்தினுடைய ஓரங்கள்ல தொங்கல்களை உண்டாக்கணுமா. என்ன உண்டாக்கணுமா? தொங்கல்களை உண்டாக்கிட்டு அந்த தொங்கல்களில் இளநீல நாடாவை கட்டணுமா. என்ன கட்டணுமா? இளநீல நாடாவை கட்டி வச்சிடணுமா. அடுத்து வாசிப்போம். நீங்கள் பின்பற்றி வாசிங்க. உங்களுக்கு இப்போ பாருங்க, இப்போ ஒரு 2 பேர் போயிருக்கிறாங்க, ஒரு இடத்துக்கு நம்ம போயிருக்கிறோம். போகும்போது ஏதோ ஒரு காரியம் தவறு செய்ய நம்ம நினைக்கிறோம், வச்சுங்களா, தவறு செய்ய நம்ம நினைக்கிறோம். அந்த இடத்துல ஒரு யூதர் வராரு, அல்லது இஸ்ரவேலர் ஒருத்தர் வராரு. அவர் வரும் பொழுது அதோட தொங்கல்ல இளநீல நாடாவை தொங்கி இருக்கிறார். அதை பார்க்கும்போது அது எதை அர்த்தம் சொன்னா, தேவனுடைய கற்பனைகளையும் வார்த்தைகளுக்கு அடையாளமா அது தொங்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு மனுஷன் அதை பார்த்தாலே அவன் வாழ்க்கையில் பரிசுத்தம் ஆயிடுவான். அவனுக்குள்ள ஒரு மனசில் ஒரு குற்ற உணர்ச்சி ஐயோ நான் தவறி விலகி போகிறேன்னு சொல்லி பயந்து கர்த்தர் பக்கமாய் திரும்பும். அதான் சொல்றாரு, கர்த்தரின் கற்பனைகள்லாம் நீங்கள் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படி செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. உங்க வாழ்க்கை பரிசுத்தமாகணும்னு சொன்னா எதை பார்க்கணும்? அந்த இளநீல நாடாவை பார்க்கணும். இப்போ நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம், தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நம்ம போயிட்டு இருக்கிறோம். திடீர்னு பாஸ்டர் அங்கே வராரு. அவரை பார்த்த உடனே நமக்கு என்ன ஐயோ பாஸ்டர் வந்துட்டாரு, வேணாம் நம்ம இன்னைக்கு போவானா அப்படின்னு நம்ம நினைச்சு என்ன பண்றோம்? ட்ராக்கை திருப்பிக்கிறோமா இல்லையா? அல்லேலூயா. அதே மாதிரி ஒவ்வொரு யூதர்களும் அந்த தொங்கலை தொங்க வச்சிருக்கணும், இளநீல நாடாவை.
அவங்க திடீர்னு பாவம் செய்யும் பொழுது அவங்க இருதயமும் கண்களும் அப்படி எண்ணம் வரும் பொழுது திரும்பி பார்த்தா அந்த ஒரு யூதர் போட்டிருப்பார், அதில் என்ன இருக்கும், தொங்கல்ல இளநீல நாடா தொங்கி இருக்கும். அதை பார்த்த உடனே அது எதுக்கு அடையாளமாக இருக்குது? தேவனுடைய கற்பனைகளுக்கு, பாவம் செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, அது கற்பனைகளுக்கு அடையாளமா தொங்கி வச்சிருக்கிறாங்க. எப்படி பழைய ஏற்பாடுல ஒரு பஸ்காவின் ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்கள் தெளித்த பொழுது அது 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 தேவனுடைய ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிறது போல, அந்த இளநீல நாடாவை பார்த்தாலே அது கற்பனைகளையும் அதனுடைய வார்த்தை, அதற்குள்ள இருக்கக்கூடிய எழுதப்பட்ட வார்த்தையை மாதிரி இருக்கிற காரியங்கள் நம்மோடு கூட பேசும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அதை பார்க்கும் பொழுது நம்ம பரிசுத்தமாயிருவோம். இப்ப அந்த ரூத் யாருன்னா சபிக்கப்பட்டவள். ஏற்கனவே ஒரு மேல ஒரு சாபத்தோடு தான் வரா. எங்க வரா? சாபத்தோடு தான் எங்க வரா? பெத்லகேம் வரா. வரும் பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டை கிட்ட வரா, அவருடைய வஸ்திரத்திட்ட வரா. அந்த வஸ்திரத்துக்கிட்ட வரும் பொழுது அந்த வஸ்திரத்தில் தொங்கி கொண்டிருக்கிற அந்த இளநீல நாடாவை பார்த்துருப்பான். அது எழுத்தின்படி இங்கே இல்லை, அதை அடையாளமாக சொல்கிறேன். அதை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் வந்திருக்கும். அல்லேலூயா. அதனால தான் ரூத்தின் சந்ததியே இயேசு கிறிஸ்து வந்தார். ரூத் எங்கெங்க ரட்சிக்கப்பட்டா நம்ம கேட்கக்கூடாது. அவள் எங்கே வந்தா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளுக்குள்ளே வந்த அந்த வார்த்தை, அதில் இருந்த நீல நிறமான அந்த அது காரியம்லாம் அது வார்த்தைக்கு அடையாளமாக இருக்குது. தேவனுடைய வார்த்தையை நம்ம பரிசுத்தமாக்கும். தேவனுடைய வார்த்தையை நம்ம பரிசுத்தமாக்கும். நீங்கள் பரிசுத்தத்துக்கு இங்கே அங்கேயும் போக தேவையில்லை. தேவனுடைய வார்த்தைகளை தியானித்தாலே போதும். நான் சொல்லுகிற சத்தியமே உங்களை பரிசுத்தமாக்குறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கணும்னு சொன்னால் இந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கணும். அல்லேலூயா. சபிக்கப்பட்ட அவருடைய வாழ்க்கை மாறிடுச்சு. நம்ம மார்க்கில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அங்கே மார்க்கில் வாசிக்கும் பொழுது வஸ்திரத்தை தொட்ட பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. அந்த அம்மாவை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை வாசிப்போம். 5ஆம் அதிகாரத்தில் 34 வாசிப்போமா? அவர் அவளை பார்த்து, மார்க்கு இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தையை கவனிங்க. உன் விசுவாசம் உனக்கு ரட்சிப்பை கொடுத்தது. இந்த அம்மா ரூத் எங்க போனாங்க? கர்த்தரை நம்பி உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன் சொல்லி அவங்க இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டை கிட்ட வந்தபடினாலே அவளுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அவருக்குள்ள இருந்த எல்லா வேதனையும் மாறிடுச்சு. அவருடைய வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். இந்த அம்மா தொடுறாங்க. ஒரு ரட்சிப்பு மாத்திரமல்ல, சுகத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு சுகத்தையும் கர்த்தர் கொடுத்து உங்க குடும்ப வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ரூத்தின் வாழ்க்கையை கட்டின தேவன் உங்க வாழ்க்கையை தேவன் கட்ட விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மறுபடியும் கட்டி எழுப்பினார். ரூத்தின் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க, புற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. நான் ஏறக்குறை ஒரு 7 புக்கை எழுதியிருக்கிறேன். ஒரு 25 வருஷமா மேகசின் போட்டிருக்கிறேன். ஒரு புள்ளி வச்சுட்டேன்னு சொன்னால் அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அங்கே மேகசின்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, பிரதர் ஒரு 2 லைன் எழுதலாம் பிரதர், கேப் இருக்கு. உடனே அந்த புள்ளி அப்படியே கமா மாற்றிடுவோம், அவ்வளோதான், ஜாயிண்ட் எழுதிடுவோம். என்னுடைய வாழ்க்கை முடிக்கப்பட்டு நினச்சிருப்போம். கர்த்தர் சொல்றார், இல்லை இஸ்ரவேலின் கண்ணிக்கு நான் உன்னை மறுபடியும் நான் கட்டி உன்னை எழுப்ப போகிறேன், நீ கட்டப்பட போகிற. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்ம வீட்டை கட்டிட்டார், அல்லது நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பி இருக்கிறாரு. அது திரும்ப இடிக்கப்படாமல் இருக்கணும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு கூட்டத்தை வந்தோம், கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம், குத்தப்பட்டோம், எல்லாம் மாறிட்டோம், நம்ம வாழ்க்கை கட்டப்பட்டுருச்சு. ஆனால் சிதறடிக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான். நாகும் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது. நாகும் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசி கேட்போம். நாகும் 2:1 வாசிக்கிறீங்களா? இப்ப சிதறடிக்கிறவன் உன் முன்னாடி வரப்போறான். நல்லா கவனிங்க. சிதறடிக்கிறவன் கர்த்தர் வீட்டை கட்டிட்டார், உண்மைதான். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா, உண்மைதான். கர்த்தர் உங்க வாழ்க்கை கட்டிட்டாருங்க, சமாதானத்தை கொடுத்துட்டாருங்க, எல்லாம் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, போயிட்டோம். ஒரு வாரம் நல்லா இருக்கிறோம். 8ஆவது நாள் என்ன பண்ணுவான் சாத்தான்? சும்மா இருக்க மாட்டானே, சிதறடிக்கிறவன் வருவானே, உன் வாழ்க்கை மோதுவானே. நீங்க நம்முடைய வாழ்க்கை மறுபடியும் உடஞ்சிருச்சுன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை பின்னிலைமை ரொம்ப மோசமாயிருமே. பின்னிலைமை மோசமாயிருமே. நீங்க ஒரு வீட்டை திரும்ப திரும்ப இடிச்சு இடிச்சு கட்டிட்டு இருந்தா என்ன நிலைமை ஆகும்? அப்ப ஆண்டவர் நம்முடைய வீடு கட்டப்பட்ட வீடு திரும்ப தேவன் கட்டுகிறார், இடிக்கப்படாதபடி தேவன் கட்ட விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க வீடு இனி இடிக்கப்படாதுன்னு சொல்லுங்க. இனி உங்க வீடு இடிக்கப்படாது. இந்த வீடு என்பது உங்களையே எடுத்துக்கலாம், உங்க குடும்பத்தை எடுத்துக்கலாம், எதை வேணா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இனி இடிக்கப்படாதபடி கர்த்தருடைய குடும்பத்தை கட்ட தேவனாய் கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். அல்லேலூயா. வேகமா ஒரு சில வசனத்தை வாசிப்போம்.
நம்முடைய வீடு இடிக்கப்படாமல் இருக்கணும். நம்ம என்ன செய்ய வேண்டிய காரியம்? ஏன் நம்முடைய வீடு இடிக்கப்படும்படி சாத்தான் கிரியை செய்கிறான்? பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதான ஒரு காரியத்தை வாசி கேட்போம். 7ஆம் அதிகாரம் 4:25 வாசிப்போமா? இப்ப நம்முடைய வீடு கண்மலையாக கிறிஸ்து மீது கட்ட கத்தர் விரும்புகிறாரு. புத்தியுள்ள மனுஷனாக நம்ம மாறணும். புத்தியற்றவர்களாக அல்ல, புத்தியுள்ள மனுஷனாக. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வீடுகள் சொரிமணல்ல போய் நின்று இருக்கிறனால தான் நிறைய கிறிஸ்துடைய ஓட்டங்கள் பாதியிலே நிக்குது. ஆரம்பித்த பொழுது ஆவியில் ஆரம்பித்த அநேகருடைய ஓட்டங்கள் மாம்சத்தில் முடிச்சிருக்கிறாங்க. நீங்க பக்கத்துல பாருங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டது உங்களோட இருந்த பக்கத்துல இருந்த ஆள் இப்ப இருக்க மாட்டாங்க. அவருடைய ஓட்டங்கள் பாதியிலே நின்று போயிடுது. ஏன்னா அந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியல, எதிர்த்து நிற்க முடியல. அவளை எதிர்த்து நிற்க திராணி உள்ள நபரா மாறல. 10 வருஷம் விசுவாசியா இருக்கிறாங்க, 15வது வருஷம் ஒரு போராட்டம். என்ன பண்றாங்க? இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், சபைக்கே சொல்லுங்க போவே மாட்டேன், இனி பாஸ்டுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. உடனே யாரை தான் முதல்ல லாக் பண்றோம்? கர்த்தரையும் சபையும். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இடிக்கப்படாம நிலைச்சு நிற்கணும், எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எந்த தேசத்துல போனாலும் நீங்க கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை என்பதை நீங்க மறக்க கூடாது. ஹல்லேலூயா. தானியேல் எங்க இருக்கிறான்னா வேதம் அழகா சொல்லுகிறது, பாபிலோன் தேசத்தில் இருக்கிறான். பாபிலோன் தேசத்தில் இருந்த உணவுகள் எப்படிப்பட்டதா இருக்கும்? தேவன் யூதர்களுக்கு விளக்கின உணவுகள். அது தேவன் அதெல்லாம் விரிகுளம்பு இல்லாதெல்லாம் விளக்கி வச்சிருந்தாரு. அருவருப்பான உணவுகள்லாம் அங்கே இருந்துச்சு. அதனால தன்னை தீட்டுப்படுத்தாதபடி அந்த தானியேல் பாபிலோனிலும் தன்னை காத்து கொண்டான. எப்படின்னு சொன்னா, அவன் கட்டப்பட்ட வீடு அஸ்திபாரம் தேவன் மேல இருந்துச்சு. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வாசிப்போம். இங்க பாருங்க, அவர் சொல்றாரு, ஏன் அந்த 25 வாசிப்போமா? 25. பெருமழை சொரிந்து இப்ப நம்ம கட்டப்பட்ட வீடுகளை 3 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. இங்க ஒரு ஓமியா சொல்றாரு. வேகமான முடிச்சிடலாம், 8:45 முடிச்சிட போறோம். ஓமியா சொல்றாரு 3 காரியம் வீட்டை மோதுதான். ஒரு பக்கம் வீடு கண்மலை இல்லாத வீடு, மோதுனோட வீடு இருக்கிற இடமே தெரியல, சின்னவனம் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வீட்டு ஆண்டவராக இயேசு சொல்றாரு, கண்மலையாகிய அவருடைய வார்த்தையை நம்பி கண்மலையின் மீது கட்டப்பட்ட வீடு மீது ஒரு காற்று வேகமா வீசுதான். என்ன வீசுதான்? யோபு வாழ்க்கையில் வந்த காற்று பாரு, ஒரு பெரிய காற்று வீசினதான். ஆனா காற்று வீசினது பொழுது அது என்ன செய்யலையா? அது நிலைச்சிருந்துதான். இன்னைக்கு சில வார்த்தைகள் காற்றை குறித்து வேதம் சொல்லும்போது வாசிப்போம். யோபின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துல காற்றை போன்ற வார்த்தைகளுக்கு முடிவிராதோன்னு சொல்றாரு. வாசிப்போம் 16:3 வாசிங்க. 16:3 வாசிப்போம். யோபின் புத்தகம் 16:3 பாருங்க. இந்த காற்றை எதற்கு அடையாளமா சொல்லுது வேதம்? மனிதன் பேசுகிற வார்த்தைகள். இன்றைக்கு மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள் அல்லது அந்நியர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு, உங்களுக்கு தெரியும், நம்ம இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கேரளாவில் நடந்த சம்பவத்தை இன்னைக்கு உலகம் முழு, இந்தியா முழுவதும் பரவிட்டு இருக்கு. அது என்னன்னா, இப்போ அவருக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவித்தாலும் அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, யார் வேணா இருக்கட்டும், ஒருவேளை அவங்க மனைவி அவங்கள பேசி கேட்டிருந்தா கூட எப்படி இருக்கும் அந்த வார்த்தைகள் இல்லை? இன்னைக்கு சில பேசுகிற வார்த்தைகள் நம்ம இருதயத்தை உடைச்சிருது, கிறிஸ்துவ வாழ்க்கையை ஒன்னிலமாக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், காற்றை போன்ற வார்த்தைக்கு முடிவிராதோ. யோபு சொல்றாரு, காற்றை போன்ற வார்த்தைகள் எல்லாம் நண்பர்கள் தான், சிநேகிதர் தான், ஆனால் அவங்க பேசுகிற வார்த்தையை கேட்டால் நம்ம இருதயமே உடஞ்சி போயிடுது. இருதயம் என்ன ஆயிடுது? உடஞ்சி போயிடுது. வீடு ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடுது. சாத்தா அப்படி சிலர் எழுப்புவான், வீணான அவதூறான வார்த்தைகளை, தூஷணமான வார்த்தைகளை பேச வைப்பான். நம்ம அதை கேட்ட உடனே விசுவாசம் உடஞ்சி போய் இனிமேல் எனக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒன்றுமே இல்லைன்னு என்ன பண்ணுறோம்? விலகி போகிறோம். ஆனால் நீங்கள் உங்களுடைய வீட்டை கண்மலையாகிய கிறிஸ்து மீது கட்டுவீங்கன்னு சொன்னா எந்த மனிதன் பேசினாலும் உங்க வீடு இடிக்கப்படாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அல்லது உங்களுக்குள்ளிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் உங்களை இடித்து போடாது. வாசி கேட்போம். சங்கீதங்களின் புத்தகம் 106ஆம் சங்கீதம் 32-33 வாசி கேட்போம். சங்கீதங்களின் புத்தகம் ஒரு சில வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 106 32-33 மேரிபாவின் இங்க வேதம் சொல்லுது பாருங்க,
இங்க என்ன சொல்லுகிறதுன்னு வசனம் அழகா, மேரிபாவின் தண்ணீர் ரெண்டிலே அவள் கடுங்கோபம் விட்டான். நமக்கு தெரியும் என்ன 20ஆம் அதிகாரத்தில், நமக்கு வாசிக்க வேணாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த கண்மலையை பார்த்து பேசுப்பான்றாரு. இவன் பேசதான் கொம்பு எடுத்தான். ஆனா பக்கத்தில் இருந்தவங்களாம் என்ன திரும்ப பண்ணாங்க? சும்மா இல்லை, ரொம்ப மோசைக்கிறதா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கோபத்தில் என்ன பண்றதுனே தெரியல. அவனும் பேசிட்டான் சில வார்த்தைகளை. கலகக்காரர்களே அப்படி இப்படின்னு அடிச்சு தள்ளிட்டான். பேசிட்டு பேசுனது மாத்திரம் இல்லாம என்ன பண்ணான்? அடிச்சுட்டான். அது ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை குலைச்சி போடுற மாதிரி அடிச்சுட்டான். அதனால கானானுக்குள்ள அவன் கடைசி வரைக்கும் போகல. ஏன் போகலன்னு சொல்லி அங்க எண்ணாமத்துல போட்டிருக்கு. ஆனா இங்க சங்கீதத்துல வாசிக்கும் போது எப்படி எழுதப்பட்டிருக்குமா, கடுங்கோபம் மூட்டினார்கள் அவர்கள் நிமித்தமாக, இஸ்ரவேல் நிமித்தமாக மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. என்ன பொல்லாப்பான்? அவர்கள் நம்முடைய ஆவியை விசனப்படுத்திட்டாங்களாம். கோபப்படுத்தி வார்த்தையை, தேவையில்லாத வார்த்தை பேச வச்சுட்டாங்க. தன் உதடுகளினாலே பதறி பேசினா அவன் எங்க போல? கானானுக்குள்ள. நல்லா கவனிங்க, நம்ம சில வார்த்தைகள் நம்ம இடித்து போடுவோம். நாம் பேசுகிற நம்முடைய வார்த்தைகளை நம்ம இடித்து போட்டுருவோம். வார்த்தைகளை கொடுத்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. மற்றவர்கள் பேசுகிற வார்த்தையை நம்ம இடிக்கும். நாம் பேசுகிற அவிசுவாசமான வார்த்தைகள், எதிர்கால நம்பிக்கை இல்லாத வார்த்தைகள். என்ன எனக்கு கர்த்தர் செஞ்சாரு, என்ன நடந்துச்சு, ஒன்றும் நடக்கல, போய் ஒன்றும் யூஸ் இல்லை, இப்படி நமக்குள்ளே பேசுகிற சில வார்த்தைகள் தேவன் வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் பெறாம போயிடுவோம். அதனால இந்த காற்று வந்து மோதினாலும், யார் என்ன பேசினாலும் சரி, இந்த வீடு இடிக்கப்படாது, அசைக்கப்படாமல் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் என்ன பேசினாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, என்னுடைய விசுவாசம் கிறிஸ்துவா இருக்கிறாரு. காது கேட்காதவன போல போயிட்டே இருக்கணும். அப்படி போகுமா? அல்லேலூயா. இல்லைன்னா பாஸ்டர்லாம் இந்த 28 வருஷம் இந்த ஊழியத்தை கடத்திருக்க முடியாது. இன்னும் இந்த இத்தனை வருஷங்கள் ஊழியங்களை செஞ்சிருக்க முடியாது. எவ்வளோ அவமானங்கள், நிந்தைகள் வந்திருக்கும். எத்தனையோ காரியங்களை அதை தாங்கிக்கிட்டு அதை கடந்து வந்துட்டாங்க. அப்போ ஆண்டவர் நம்ம வீடு, கட்டப்பட்ட வீடு நிலைச்சு நிற்கணும்னு சொன்னா, வார்த்தைகளை குறித்து, மனிதர்கள் பேசுகிற வார்த்தை குறித்து நீங்கள் கலங்கக்கூடாது. நீங்களும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உங்கள் வீட்டை நீங்கள் இடிச்சிடக்கூடாது. அப்போ காற்று என்பது மனிதர்கள் பேசுகிற வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. மனுஷனுடைய எந்த வார்த்தையும் நீங்கள் கர்த்தர் மேலே உங்கள் வீட்டை கட்டுவீங்கன்னு சொன்னால் உங்கள் வீடு இடிக்கப்படாது. அல்லேலூயா. ரெண்டாவது, பெருமழை வந்து மோதிச்சான். மழை சென்னையில் மழை வந்தாலே நமக்கு பயம்தான். இந்த வருஷம்லாம் டிசம்பர் மாதம் முன்னாடியே ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே மழை வந்தால் வரட்டும், கவர்மெண்ட் ஏதோ பண்ணியிருக்கான்றாங்க, எங்கள் வீட்டானெலாம் வந்துடக்கூடாது, ஏற்கனவே 2 தடவை வந்துருச்சு, திரும்ப வந்துடக்கூடாதுன்னு பாதி ஜபம். இந்த மழை இருக்கு பாருங்க, மழை பேஞ்சு விட்ட பிறகு அது சில லீக்கேஜ் இருந்துச்சு வச்சுங்களேன், அப்படியே டொப்புன்னு இருக்கும் பாருங்க. அது ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும். இருக்குமா இல்லையா? இப்போ சில மலைகளை குறித்து வேதம் சொல்கிறது, மலையை குறித்து சொல்கிறது. வாசிப்போம். நீதிமொழிகள் புத்தகம் மலையை குறித்து பேசும்போது சொல்றாரு. நீதிமொழிகள் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 13 வாசிப்போம். மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. நிற்காதான், ஒழுகிட்டே இருக்குமா. 27ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 27:15 அங்க வாசிச்சிருவோம். இந்த சண்டைகள், குடும்ப சண்டைகள் இன்னைக்கு குடும்பத்தை உடைச்சிருது. அல்லேலூயா. குடும்ப சண்டைகள், குடும்பத்தில் வரக்கூடிய சண்டைகள் இன்னைக்கு நம்முடைய அஸ்திபாரங்களை உடைச்சி போடுகிறது. கிறிஸ்தவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் வீக்கு தான் திருவண்ணு எடுத்துட்டு ஆமேன் அல்லேலூயா சோத்திரம்னு போட்டு வீட்டை சர்ச்சை தாண்டி போயிட்டோம். தாண்டி போனவன்னு ஆரம்பிச்ச சண்டை, அஸ்திபாரமே 2ஆ பிரிஞ்சு நிற்குது, இந்த பக்கம் இந்த பக்கம். அல்லேலூயா. ஏன்? அடைமழை நாளில் ஓயாத அந்த சண்டை இருக்கு பார்த்தீங்களா, பிரச்சனைகள் குடும்பத்தை உடைச்சிருது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பெருமழை வந்து மோதினாலும் உன் வீடு அசைக்கப்படாமல் இருக்கணும்னு சொன்னா, இந்த சண்டையின் ஆவிகளுக்கு நீ இடம் கொடுக்காம இருக்கலாம். ஒருவேளை வந்தாலும் மாலையிலே உன்னுடைய கோபம்லாம் மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் குடும்பத்தை கட்டி எழுப்புவார். யார் வீட்டில் சண்டை இல்லை? எல்லார் வீட்டிலும் சண்டை இருக்கு. கிறிஸ்தவர்கள் நிறைய வீட்டில் சண்டை இருக்கு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணி நான் கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுவாங்க. இருவர் ஒருமனப்பட்டு ஜெபித்தா பரலோகத்திற்கு பிதாவன் அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. சில சண்டைகள் குடும்பத்தை பிரிச்சிருது, அஸ்திபாரத்தை உடைச்சிருது, குடும்பங்களை பிரிய வச்சிருது. நிறைய சாட்சிகளை சமீபமாக நிறைய நான் கேட்குறேன். ரட்சிக்கப்பட்டவங்க தான் ஒரு சில பாடலும் பாடுவாங்க, ஆனால் தேவையில்லாத
சந்தேகத்தினுடைய ஆவிகள் அது சண்டையை உண்டாக்கி அவளுக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாக்கி மன நிம்மதி கெடுக்கிற நிறைய ஆவிகள் இன்னைக்கு கிரியை செய்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய வீடாகிய கண்மலையின் மீது உன் வீட்டை கட்டுவேன்னு சொன்னா, அவருடைய வார்த்தையை நம்பி வீட்டை கட்டுவேன்னு சொன்னா, ஒரு நாளும் உன் வீடு அசைக்கப்படாது. ஹல்லேலூயா. மூன்றாவது, பெருவெள்ளம் வந்து மோதிச்சான். பெருவெள்ளம் வந்து மோதி அந்த வீடு அசைக்கப்படலையா. என்ன வந்தா? பெருவெள்ளம் வந்து மோதிச்சான். ஏசாயாவின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசி கேட்போம். ஏசாயாவின் புத்தகம் 59. ஆமென். 19 வாசிங்க சார். 19 வாசிங்க. அப்பொழுது சூரியன் ஆமென். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் மோதினாலும் கொடூரமானவர்கள் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல வந்து மோதி அடித்தாலும், ஏசாயா 25:4 சொல்கிறது, பெருவெள்ளத்தை போல வந்து மோதி அடித்தாலும் நம்முடைய குடும்பம் அசைக்கப்படாம இருக்கும். ஆமென் சொல்லுவோம்பா. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வீட்டை கட்டி எழுப்புவார். மறுபடியும் நான் கட்டுவேன். அது இடிக்கப்படாதபடி உன் வீடு கட்டப்பட வேண்டும். பெருங்காற்று வந்து மோதும், பெருமழை வரும், பெருவெள்ளம் வந்து வரும், சண்டை நாவி வரும், மனதினுடைய தூற்றுகிற வார்த்தை வரும். எது வந்தாலும் அந்த வீடு நிலைச்சு நிற்கும், அது அசைக்கப்படாமல் இருக்கும். ஆமென் சொல்லுவோமா. ஹல்லேலூயா. இஸ்ரவேலுன்னு கண்ணிக்கு நான் உன்னை மறுபடியும் கட்ட போகிறேன். அது இடிக்கப்படாதபடி கட்டும்படி கர்த்தர் விரும்புகிறார். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் வீடு இடிக்கவே கூடாது. யார் என்ன வந்தாலும் சரி, உங்கள் வீடு கட்டப்பட வேண்டும். தலைமுறை தோறும் அந்த வீடு நிலைச்சிருக்கணும். எத்தனை வருஷம் ஆனாலும் இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள், உலக ஜாதியில் சொல்லணும், இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள். என்ன வந்து எவ்வளோ பிரச்சனை, இன்னைக்கு நிலைச்சிருக்கிறாங்க, இன்னைக்கும் நிலைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் கட்ட விரும்புகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆனால் தேவன் நம்ம கட்டணும்னா நாம் என்ன செய்யணும்? ஒரே ஒரு காரியம் முடிச்சிடும். தேவனுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பணும். நாம் என்ன செய்ய வேண்டும்? யோபின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசி கேட்போம். போதும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். நீங்கள் மனம் திரும்பணும். நான் மனம் திரும்புவேன்னு சொன்னால், இந்த வருஷத்துடைய துவக்கத்தில் வந்திருக்கிறோம், குறிப்பாக இந்த 28ஆவது வருஷத்தில் முதல் நாள் வந்திருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்புவீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் தேவன் கட்டி எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனம் திரும்பாத பட்சத்தில் தேவன் எதையுமே செய்ய முடியாதுங்க. நமக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வரணும். நம்ம ஆண்டவர் பக்கமாக ஒரு பக்கம் திரும்பணும். இதுவரைக்கும் நம்ம ஒரு பக்கமாக போயிட்டு இருக்கோம். இந்த 2026 கர்த்தர் நமக்கு ஒரு வீட்டை கட்டி எழுப்ப விரும்புகிறார். நம்மளோட குடும்பம் கட்டப்பட வேண்டும். நம்மளோட குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தி எல்லா கண்களும் காணத்தக்கதாக தேவன் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் தேவன் உங்கள் குடும்பத்தை கட்டணும்னு சொன்னால் மனம் திரும்புதல் நமக்கு தேவை. லூக்கா எழுதின புத்தகம் 15ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறது, ஒரு இளைய குமாரன் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு தன் தகப்பனை விட்டு தூரமாக போயிட்டான். அவன் குறைபட தொடங்க ஆரம்பிச்சான். அவனுக்குள்ள வாழ்க்கையில் குறை வந்துருச்சு. பன்றியினுடைய உணவினாலே தன்னுடைய வயிற்றை நிரப்பிக் கொள்ளுகலான் என்ற எண்ணம் வந்தது. அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது. என்ன தெரியுமா? நான் எங்கள் தகப்பன் வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன், இன்னைக்கு என்னுடைய நிலைமெல்லாம் மாறிடுச்சு. அவன் சொல்லுகிறான், தகப்பனே உமக்கு விரோதமாக. லூக்கா 15ஆம் அதிகாரம் 17 சொல்லுகிறது, 15-17. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்குண்டாகும் பாவம் செய்தேன். அவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல். இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில மனம் திரும்புதலை தேவன் எதிர்பார்க்கிறார். யார் மனம் திரும்பினாலும் சரி, அவங்க பாவம் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க மனம் திரும்பினா போதும். கர்த்தர் உங்க குடும்பத்தை தேவன் கட்டி எழுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாக சொன்னாரு, நீங்கள் பரிசுத்தமாவதற்காக என்னை நானே பரிசுத்தமாக்கி கொண்டேன்.
நீங்க மற்றவங்க மேல பழிய போடாதீங்க. உங்க கணவர் மேலேயோ, பிள்ளைகள் மேலேயோ, அல்லது கணவர் மனைவி மேலேயோ, அல்லது வேற நபர் மேலேயோ நீங்க பழிய போடாம நீங்க மனம் திரும்புங்க. மனம் திரும்ப ஒப்பு கொடுங்க. நாம் மனம் திரும்பவும் என்று சொன்னால், யோபுல அழகா வாசிக்கிறோம், நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப நீ கட்டப்படுவீர். இந்த 2026 வருஷத்துல உங்க குடும்பத்தை தேவன் கட்டி எழுப்புவார். இனி ஒருபோதும் அந்த வீடு இடிக்கப்படவே படாது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அந்த வீடு நிலைச்சு நிற்கும். பெருவெள்ளம் வரும், பெருங்காற்று வரும், பெருமழை வரும், என்ன அசைத்து பார்த்தாலும் நம்ம புத்தியுள்ள ஸ்ரீ மாத்திரம் இல்லை, புத்தியுள்ள மனுஷனாக நம்மளோட குடும்பத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் விரும்புகிறார். இஸ்ரவேலனுக்கு அன்னைக்கு நான் உன்னை மறுபடியும் கட்ட விரும்புகிறேன், கர்த்தர் கட்ட விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் வாழ்க்கையை தேவன் கட்ட விரும்புகிறான்னு சொல்லி? நாம் மனம் திரும்பும் பொழுது தேவனுடைய குடும்பத்துக்குள்ளாக ஒரு பெரிய அபிஷேகத்தை ஊற்றுவார். மனம் திரும்பொழுது அவன் பெரிய மாற்றம் உண்டாகும். மனம் திரும்பி வரும்பொழுது தான் அவன் கையில் என்ன கொடுத்துச்சுன்னா முத்திரை மோதிரம் கொடுக்கப்பட்டது, பாதரட்சைகள், வஸ்திர மாற்றம், ஒரு பெரிய மாற்றம். மனம் திரும்புதல் மிக மிக முக்கியம். மனம் திரும்புதல் இல்லைன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறவே முடியாதுங்க. நம்முடைய எல்லா நீதியும் தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தையா இருக்குது. அப்படின்னாலே ஒரு மனம் திரும்புதலே தேவன் எனக்கு எதிர்பார்க்கிறார் முதலாவது நாள்ல. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மனம் திரும்ப யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நாம் தேவ சமூகத்தில் மனம் திரும்புவோம். நம்ம எல்லாருமே நீதிமான் நம்ம சொல்லுவோம், உண்மைதான், இல்லைன்னு சொல்லி. ஆனால் நமக்குள்ள ஏதோ ஒரு மனம் திரும்பாத இடத்துல இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ மனம் திரும்புவாய் என்று சொன்னால் நான் உன் வாழ்க்கையை நான் கட்டி எழுப்ப விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நீ கட்டப்படுவா. இஸ்ரவேலுன்னு கண்ணையே நீ கட்டப்படுவா. எங்கெல்லாம் உடைப்பு இருக்கோ அதெல்லாம் நான் சீர்படுத்த போகிறேன். கர்த்தர் சீர்படுத்த போகிறார். எங்கெல்லாம் உடைப்பு இருக்கோ, துளை இருக்கோ, அதெல்லாம் இன்றைக்கு தேவன் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் சீர்படுத்த போகிறார். இனி சிதறடிக்கிறவன் உன் கண்ணுக்கு முன்னாடி வரவே முடியாது. உன் எல்லை எங்கும் தேவனுடைய பாதுகாப்பு எப்போது இருந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் குடும்பத்தை கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் குடும்பத்தை கட்டி எழுப்புவார்னு சொல்லி? இன்றைக்கு தேவன் கட்டி எழுப்ப போகிறார். நம்ம ஜெபிப்போம், எல்லாம் கண்டுபிடிச்சு ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்